தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற திரைப்படம் 3 பிஹெச்கே. ஸ்ரீ கணேஷ் எழுதி இயக்கத்தில இந்த படத்தில நடிகர் சரத்குமார், சித்தார்த், தேவயானி, மீதா ரகுநாதன், சைத்ரா உள்ளிட்டவங்க நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்திற்கு அமிரித் இசையமைத்திருக்காரு. இந்த படத்தோட கதை ஒன்லைன் என்னன்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களோட கனவு நிறைவேறிச்சா? இல்லையா? அதுக்கு என்ன தடங்கல் ஏற்பட்டுச்சுன்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கு. இந்த படத்தோட கதை ஒரு எமோஷனல் கனெக்ட் ட்ராமா இருக்கிறதுனால ஸ்லோவாகவே கதை நகருது. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு சீரியல் பார்த்த ஃபீலிங் தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு ஃபீல் குட் மூவியாக தான் இருக்குது. மேலும் அமிர்தோட பின்னணி இசை ஒவ்வொரு எமோஷனல் சீக்வன்ஸ்க்குமே நல்லா எலிவேஷன் ஆகிற அளவுக்கு மியூசிக் வந்து பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். படத்தோட ப்ளஸ் கேரக்டரைசேஷன். சரத்குமார், சித்தார்த், தேவயானி இவங்களோட கதாபாத்திரம் வலுவாகவே அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அதே போல் அப்பா மகன் உறவு, சரத்குமார் சித்தார்த்துக்கான கான்வர்சேஷன், டோட்டல் ஃபேமிலியும் சித்தார்த்துக்கான ஒரு எதிர்காலத்துக்காக அவங்க பண்ணுற சாக்ரிஃபைசஸ், ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு குடும்பமே சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவுகள், இப்படி ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குமோ, அவங்க என்னெல்லாம் கான்வர்சேஷன் இருக்குமோ, அதை வந்து ஒரு யதார்த்தமான ஒரு சினிமாவாக வந்து டைரக்டர் வந்து காமிச்சிருக்காருன்னே சொல்லலாம். படத்தில் மைனஸ் என்ன பார்க்கும்போது, இது ஒரு சீரியல் ட்ராமாவாகவே இருக்கே அப்படின்ற ஒரு யோசிக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தான் இந்த படத்தை நல்லா ரசித்து பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கவங்க இந்த படத்தை நிச்சயமாகவே பார்க்கலாம். சமீபத்தில் அதாவது பெரிய ஹீரோயிசம், ஃபைட், ஆக்ஷன் பேக்டு இந்த மாதிரி படங்கள் இல்லாமல் எமோஷ்னல் கனெக்ட் ட்ராமா படங்கள் நிறைய வர ஆரம்பிச்சுட்டு, அந்த வகையில் ஃபேமிலி ஓட பார்க்குற மாதிரி 3 பிஹெச்கேவும் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். நிறைய மிடில் கிளாஸில் இருக்க மக்களுக்கு இந்த படம் கனெக்ட் ஆகும்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களோட பல்ஸை பிடிச்சி இந்த படம் எடுத்திருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. படத்தில் இன்னொரு ப்ளஸ் சித்தார்த் சைத்ராவோட லவ் சீக்வன்ஸ். அவங்களோட அந்த +2ல் அவங்க ஆரம்பித்த அந்த ஒரு க்ரஷ், அதற்கப்புறம் அவங்களுக்கு எப்படி அந்த காதல் மலருது, அவங்க 2 பேரும் பேசுகிற அந்த இன்ட்ராக்ஷன், அவங்களோட லவ் பாண்டிங், அது எல்லாமே கச்சிதமாகவே அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி லைஃப்குள்ளே சைத்ரா என்ட்ரு ஆகும்போது அவங்க மாமனார், மாமியார் அதாவது சரத்குமார், தேவயானி இவங்க கூட அவங்களோட உரையாடல், இவங்களுக்கான பாண்டிங் எல்லாமே பக்காவாகவே அந்த எலிவேஷன் ஆயிருக்குன்னே சொல்லலாம். அதே போல் சரத்குமார், தேவயானியோட காம்போ சூரிய வம்சத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட அதாவது 28 வருஷத்துக்கு அப்புறமா அவங்களோட காம்பினேஷன், இதுவுமே ஒரு வலுவான கதாபாத்திரத்துக்கு தான் நாங்கள் வந்து நடிப்போம்னு அவங்க சொன்னதும், இந்த இந்த கேரக்டரைசேஷன் இவங்கள தவிர வேறு யாரும் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க கச்சிதமாகவே நடிச்சிருக்காங்க. சரத்குமார் அவரோட அந்த ஏஜ் எப்படி சித்தார்த்துக்கு வந்து அந்த 18 வயசுலேருந்து 40 வயசுக்கான அந்த வேரியேஷன் அவர் காட்டுறோம், அதே போல் சரத்குமாரும் அந்த ஏஜ் வேரியேஷனவே அழகாகவே ஒவ்வொரு ஏஜுக்கு கேட்ட மாதிரி அவரோட வாய்ஸ் மாடுலேஷனுமே நல்லாவே மெனக்கெட்டிருக்காருன்னே சொல்லலாம். மொத்தத்தில் 3 பிஹெச்கே ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்குது. மேலும் ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா. சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி டிவி சினிமா சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.